அவன் கையாலேயே உன் கழுத்துக்கு தாலி வந்து சேரும். கடவுளே, கார்த்திக் சார் குளத்துல விட்டு தாலியா இது? ரொம்ப நன்றிமா. நடந்ததையெல்லாம் இன்னும் என்னால நம்பவே முடியல. இந்த தாலி எதுக்கு என் கழுத்துக்கு வரணும்? நான் சுமங்கலி நினைச்ச ஐயர் எதுக்காக என்னை கூட்டிட்டு போய் இப்படி பூஜையில உட்கார வைக்கணும்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியலையே. ஆனா கோவில்ல வச்சு நடந்ததுனால இதை என்னால சாதாரணமாவே எடுத்துக்க முடியாது. இப்ப மீனாட்சி அக்காக்கு வேணா போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லலாமா? வேண்டாம். இத சொன்னா அப்புறம் நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு பாத்தியான்னு சொல்லுவாங்க. இந்த தாலியை கழட்டிடுறதுதான் எல்லாருக்குமே நல்லது. தீபா,
ஏய் தீபா, இன்னைக்கு நீ வசமா மாட்டின. பெரிய பெரிய ரவுடிங்களை எல்லாம் நான் அசால்ட்டா போட்டு தள்ளணும். கேவலம் நீ எனக்கு ஆட்டம் காட்டுறியா? இன்னைக்கு நான் உன்னை போட்டு தள்ளாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். என்ன விஷயம் சார்? நீங்க ஊர்ல இல்லாதப்ப அந்த நட்சத்திரா என்ன காரியம் பண்ணா தெரியுமா சார்? என்ன என்ன பண்ணா? அந்த கார்த்திய ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு போயிட்டா சார். என்னையா என்ன சொல்ற? ஆமா சார், நீங்க ஊர்ல இருந்தா எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க வெளியூர் போற நேரமா பார்த்து ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா சார். அவ ஏற்பாடு பண்ணதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அந்த நாச்சியா ஒத்துக்க மாட்டாங்களே. பணக்கார ஃபேமிலி எல்லாம் முறையா நடக்கணும்னு தானே நினைப்பாங்க. அங்கதான் சார் அவ கிரிமினலா வேலை செஞ்சு அவங்களையும் ஏமாத்திருக்கா. ஏதோ ஃபாரின்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய கார்த்தி பேர்ல மாத்தணும்னு சொல்லிதான் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சிருக்கா. ஓ சார், அவ நாம நினைக்கிறத விட ரொம்ப டேஞ்சரா இருக்கா சார். கரெக்ட் தான் ராஜு. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவளை அவ்வளவு தூரம் வான் பண்ணியும் கொஞ்சம் கூட அசராம இதெல்லாம் செய்யறான்னா பெரிய கிரிமினல் தான். வளர்த்த கடா மாறல பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவதான் சார். ஏன் ராஜு, நம்ம ஒரு பிளான போட்டு அவளை கூட்டிட்டு வந்தா அவ ஒரு பிளான போட்டு நம்மளே ஏமாத்துறல்ல சார். உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் செய்யறான்னா அவளை நாம சும்மா விடக்கூடாது சார். அவளுக்கு நாம பெருசா ஏதாவது செய்யணும். ராஜு, அவ யாருன்னு நமக்கு காட்டணும்னு நினைக்கிறாள்ல, நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டலாம். எனக்கு நேர்மையா இருக்கிற வரைக்கும் தான் நான் நல்லவன். எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா ஒட்டு லோக்கலா இறங்கி அடிப்பேன். போன் கொடுமா, பேசுறேன். பேசுங்க சார், அத்தை லைன்ல இருக்காங்க. பேசுங்க. ஹலோ. ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிவா, சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, கார்த்தி தம்பியோட கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு தான் கால் பண்ணேன். கார்த்தி கல்யாணத்துக்கு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்புறம் இந்த கேட்டரிங் சர்வீஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இல்லன்னா சொல்லுங்கம்மா, ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேளுங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணியாச்சு சிவா. ஓ ஓ, சும்மா அத கேட்கலாம் தான் பண்ணேன். அதான பார்த்தேன், நீயாவது துணிச்சலா பேசுறதாவது. நீ இப்படி பதுங்குவான்னு எனக்கு தெரியும்டா. சரி சிவா, உங்க தங்கச்சியோட மணிமண்டபம் திறக்கிற ஏற்பாடெல்லாம் எந்த அளவுல இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. கார்த்தியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க கையால திறக்கணும். அதுக்கு தான் வெயிட்டிங். சரிங்க சிவா, வேற ஏதாவது பேசணுமா? இல்லம்மா, அவ்வளவுதான். சரிங்க, போன் நட்சத்திரத்தை கொடுங்க. கொடுக்குறேன். சொல்லுங்க அத்தை. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வச்சிருவா. சரிங்க அத்தை. என்ன வீரமா சொல்ல போறேன்னு சவால் விட்ட, இப்ப போனை கொடுத்தா மம்மி கிட்ட பேசுற? இவ்வளவுதான் உன் வீரமா? ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? உன்னைய நாச்சியா வீட்டுக்கு மருமகள நடிக்க கூட்டிட்டு வந்ததே நான் தான். என்னையே சீண்டி பாக்குறிய? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த நாச்சியா வீட்டுக்கு நீ மருமகளா போக மாட்ட. அந்த தீபா தான் மருமகளா போவா. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படியா? இப்போ நான் சொல்றத கேளு. நாச்சியா வீட்டுக்கு நான் தான் மருமகளா போவேன். அத ஒன்னால தடுத்து நிறுத்த முடியாது. அந்த கார்த்தி என் கழுத்துல தான் தாலி கட்டுவான். என்ன சேலஞ்ச் பண்றிய? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு கவலை இல்ல. அப்ப நானும் சேலஞ்ச் பண்றேன். கார்த்தி தீபா கழுத்துல தான் தாலி கட்டுவான். அதோட உன்னையும் ஓட ஓட விரட்டுறேன் பாரு. பாக்கலாம் யார் ஓடுறாங்க.
ஃபோன் பண்ணியும் சார் ஃபோன் எடுக்காம இருக்காரு. இங்க ஒளிஞ்சு நிக்கிற? என் கைய கடிச்சிட்டு இங்க வந்து ஒளிஞ்சு நிக்கிறியா? இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய் ஓடாத. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் எங்க வர்ற? ஏய் என்ன தீபா இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்காங்க? ஃபோன் சைலண்ட்ல இருந்ததுனால கவனிக்க முடியாம போயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, கோயிலுக்கு போய் பார்ப்போம். ಮೇಡಮ್ ಆ ಹುಡುಗಿನ ನೋಡಿಂದ ಅಪ್ಪಾವಿಂದ ಕಾಣಿಸ್ತೆ ಬಿಟ್ಬಿಡಿ ಮೇಡಮ್. ನೀ ಏನೋ ವಯಸ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ಬಡವರು ಮಕ್ಕೆ ಮುಖಾನ ಬಿಟ್ಕೊಂಡು ತಪ್ಪು ಕೆಲ್ಸ ಗೀಡ್ತಾಡೆ. ನಮ್ಮ ಹತ್ರ ಡೀಸೆಂಟ್ ಅನ್ನ ಹುಡುಗಿ ಮಕ್ಕೆ ತಾಳಿ ಗಟ್ಸ್ಕೊಂಡು ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ. தாலி தகரிந்தோல நன் மேல கை பீத்தியா? மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். நீங்களாவது சொல்லுங்க மேடம், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. இவங்க கன்னடத்துல பேசுறதுனால இவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட எனக்கு புரியல. நான் சொல்றது அவங்களுக்கு புரியல. பாஷை தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். ஏமா உன் பேர் என்னமா? தீபா மேடம். இங்க பாருமா, உன்னை தப்பான தொழில் செய்யறவன் தான் கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்கம்மா. மேடம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சென்னையில இருந்து ஒரு மீட்டிங் விஷயமா தான் வந்தேன். எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு மேடம். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. ಏಯ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಕೊಡಬೇಡ. ನಿನ್ನ ಹತ್ರ ಎಷ್ಟೋ ಜನ ನೋಡಿ ಆತು. ಮೇಡಮ್, ஒரு ಹುಡುಗಿನ ತಾಳಿ ಮೇಲೆ ಕೈ ಬಿಟ್ರೆ ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿಂದ್ರೆ ಕೋಪಂ ಬರುತ್ತೆ ಮೇಡಮ್. ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರ ಹುಡುಗಿಯಾಲೆ ಕೋಪಂ ಬರಿತಿಲ್ಲ ಮೇಡಮ್. ಈ ಹುಡುಗಿನ ಮೊಗ ನೋಡಿಲ್ಲ ಸತ್ಯ ಧರ್ಮ ಸಗಲಮು ಕಾಣಿಸ್ತಾ ಮೇಡಮ್. ಅದ್ರಿಂದಲ ಭಾಷಾ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದ್ಲು ಮಾನಗೋಸ್ಕರ ತಾಲಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಮೇಡಮ್. ಮತ್ತ ಹುಡುಗಿನ ನೋಡಿ ಎಷ್ಟು ಕ್ಯಾಶುವಲ್ ಇದ್ದಾರೆ. ನೀ ಹ್ಯಾರ್ ಎಳ್ದಿಲಿಯೋ ಇವಳ ಆಕ್ಟಿಂಗ್ ನಾ ನಂಬಲ್ಲ. ಇವಳನ್ನೇ ಇವತ್ತ ಕೋರ್ಟ್ಗ ಕಳ್ಸೆ ಶಿಕ್ಷಾ ಕೊಡ್ತಾರೆ ಸರಿಯಾಗಿತ್ತೆ. ರಮ್ಯಾ, ಇವಳನ್ನ ಜಿಪ್ಗೆ ಕಳ್ಸೋ. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. கோர்ட்டுக்கெல்லாம் போனா என் மானமே போயிடும். ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க. ನೀ ಮತ್ತ ಎದಿನೈಕೆ ತಲೆ ಕೇಸಬೇಡ. ಹೋಗೋ மேடம். ಏಯ್ ಖರ್ಚುಂಟಾವು. மேடம் மேடம் பாமா மேடம், என்ன விட்டுருங்க மேடம். மேடம் சும்மே பாமா. மேடம் ಹೇ ಸುಮ್ನೆ ಬಾ. ಗಾಡಿ ಒಳಗೆ ಹೋಗು. மேடம் வேண்டாம் மேடம், ಹೋಗು ಒಳಗೆ. தீபா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்காங்க. இல்லனா இந்நேரம் என்ன போன்ல எது கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து பாருமா, நீ தடுமாறதுலயே தெரியுது நீ நல்லா போய் சொல்றேன்னு. அதனால உனக்கு மத்த பொண்ணுங்களுக்கு கொடுத்த அதே தண்டனை தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் சார். வணக்கம் சார். நீங்க யாரு? சார், என்னோட பேர் கார்த்திக். அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர். இந்த தீபா
தீபா என்னோட ஒய்ஃப் சார். பத்து பேருக்கு முன்னாடி அவனே தான் வாயாலேயே ஒன்ன தான் பொண்டாட்டின்னு சொல்லுவான். சாரி சார், நான் வேற வழி இல்லாம தான். தீபா ப்ளீஸ், நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களை காப்பாத்திக்க தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நானும் அதே காரணத்துக்காக தான் உங்களை என் ஒய்ஃப்னு சொன்னேன். அதனால நீங்க இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏங்க, நான் உங்களை கோயில்ல தானே இருக்க சொன்னேன். நீங்க எதுக்குங்க வெளியே வந்தீங்க? நான் வெளியே வரல சார். அந்த துரை எப்படியோ என்ன தேடி கண்டுபிடிச்சு கோயிலுக்கே வந்துட்டான். துரை வந்தானா? அவன் எப்படிங்க அங்க வந்தான்? அது எனக்கு தெரியல சார். அவன் கோவிலுக்கே வந்ததுனாலதான் நான் அவன் கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்கு வெளியே ஓடினேன். அப்புறம் எப்படியோ தப்பிச்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவன் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன்ல போய் சொல்லி என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னான். நானும் அதை உண்மை நம்பி அங்க போனப்போ அவன் திரும்பவும் வந்து என்ன பிடிக்க பார்த்தான். அப்பா அவன் கிட்ட இருந்து தப்பிக்க போய் தான் நான் போலீஸ் கிட்ட மாட்டினேன். அதான் கோர்ட் வரைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. நானும் தப்பு பண்ணிட்டேங்க. உங்களையும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. விடுங்க சார், அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல்ல. இனிமே இதுக்கு நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. சரியான நேரத்தில் நான் வந்ததால கேஸ்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. சரிங்க, நீங்க வாங்க போலாம். கார்த்திக் சார், என்ன ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த தாலி தான். இந்த தாலியால தான் நான் இப்ப நிம்மதி இல்லாம இருக்கேன். அந்த குருஜி சொன்ன மாதிரி தாலியும் கழுத்துக்கு வந்துருச்சு. 10 பேர் முன்னாடி பொண்டாட்டின்னு சொன்னதும் நடந்துருச்சு. ஆக குருஜி சொன்ன எல்லாமே நடந்துருச்சு. தீபா, அம்மா, தாயே, என் பையன் கார்த்தியோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்னால கார்த்திக் சாருக்கும் அபிராமி அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கார்த்திக் சாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாம இங்க இருக்க கூடாது. அதுதான் சரி.
என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் சார். நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தீபா, தீபா, என்ன தீபா எங்கேயும் காணோம்? வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? திரும்ப துறையால எதனா பிரச்சனையா? இல்ல கோயிலுக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா? சரி, நேத்து போன கோயிலுக்கு போய் பார்ப்போம். நான் பேசாம பெங்களூருக்கு வராமலே இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஒரு நாளைக்குள்ளேயே எவ்வளவு நடந்து போச்சு. இதெல்லாம் கனவா இருக்க கூடாதான்னு தோணுது. ஐயோ, கார்த்திக் சார் இங்க வந்துட்டாரே. இவர் கண்ணில் படக்கூடாதே. சிஸ்டர், டாக்டர் இவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகே டாக்டர். இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க நீங்களா? இல்ல மேடம், இந்த பொண்ணு யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு, அதான் தூக்கிட்டு வந்தோம். வேற எதுவும் தெரியாது மேடம். இந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டு பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. அதனால இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு பிளட் தேவைப்படுது. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம என்னங்க பண்றது? நாம எங்க போய் அரேஞ்ச் பண்றது? டாக்டர், வந்தவங்க இந்த பொண்ணோட ரிலேஷன் இல்லையா? இப்ப எப்படி இவங்களுக்கு ஆபரேஷன் பண்றது? உங்க ரிலேஷன் யாராவது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட சான்ஸ் இருக்கு. நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம். அதுக்குள்ள இவங்க ரிலேஷன் யாராவது தேடி வந்துருவாங்க. சரிங்க டாக்டர். ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க சம்மந்தி. இது பாருங்க சம்மந்தி. இது நட்சத்திராக்கு நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட நமக்கு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாமே கடைசி மருமக நட்சத்திராவுக்காக வாங்கி வச்சதுதான். இவ்வளவு நகையா சம்பந்தி? இதெல்லாம் எத்தனை சவரம் இருக்கும்? ஒரு 200-250 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது 250 சவரனா? என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ சம்பந்தி.
ஆமா சம்பந்தி, வரதட்சணைன்ற பேர்ல பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பணத்தை கொடு, நகையை கொடு, பொருளை கொடுன்னு டார்ச்சர் பண்ற இந்த காலத்துல நீங்க வரப்போற மருமகளுக்காக இவ்வளவு நகையை எடுத்து வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுதான் சம்பந்தி. ஏய், என்ன நகை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? அது இல்லையா, இந்த நெக்லஸ், செயின், வளையல, ஒட்டியானவெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஐயோ சகிக்காதிரி, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடி. இதோட விட்டுரு. என்ன திட்டல, அதான் உனக்கு இப்படி பொறையறது. என்ன சொல்லு கதிர், பெங்களூர் போய் சேர்ந்துட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? வந்துட்ட நட்சத்திரா. இப்ப பெங்களூர் தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அதான் இப்ப கால் பண்ண. என்ன விஷயம்? கார்த்திக், தீபா 2 பேருமே இப்ப பெங்களூர்ல தான் இருக்காங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப தெரியாத விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த தீபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? அந்த தீபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ அடிபட்டு இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான். இதுல பியூட்டி என்னன்னு தெரியுமா? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கார்த்திக் என்ன தெரியாது. அது தெரியாமையே அவன் தீபாவுக்கு பிளட் வர கொடுத்திருக்கான். ஓ, இவ்ளோ நடந்திருக்காங்க. சரி, நான் உடனே ஃபிளைட் புடிச்சு அங்க வரேன். அந்த தீபா இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது. அவ கதைய முடிக்கணும். அவ உயிர் போறத என் கண்ணால பாக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. கார்த்தியையும் அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சரி, சீக்கிரமா வந்து சேரு நட்சத்திரா. சரி, அந்த தீபாவை மட்டும் விடாம வாட்ச் பண்ணிட்டே இரு, நான் வந்துடுறேன். சரி, ஓகே. தீபாவோட அம்மா வேற போன் பண்ணிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. தம்பி, இப்பவும் தீபாவுக்கு போன் பண்ண, ஆனா அவ எடுக்கவே இல்ல. அவ இன்னும் கோவில தான் இருக்காளா? இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க தம்பி. ஐயோ, ஏமா அப்படிலாம் நினைக்கிறீங்க? தீபாக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவங்க கோயிலுக்கு தாம்மா போயிருக்காங்க. ஏதோ வேண்டுதல்னு சொன்னாங்கம்மா. அதான் ஒருவேளை அதை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகுதோ என்னமோ தெரியல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தீபா வந்ததும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். ஆமா தம்பி, அவ கோயிலுக்கு போயிட்டா நேரம் போறதே தெரியாம சாமி கும்பிட்டுட்டே இருப்பா. நான் 2 தடவை போன் பண்ணி அவ எடுக்கவே இல்லையா, அதான் என்னமோ ஏதோன்னு பயந்து உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க தம்பி, தீபா வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவ குரல் கேட்டதே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் நம்பர் இருக்கா? இருக்கு சார். தீபன் உங்க நம்பர் கொடுத்திருக்காரு. சரி, அனுப்பி வைங்க. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் தகவல் கிடைக்கும். ஓகே சார். ಸ್ವಲ್ಪ ಆಕ್ಷನ್ ಬೇಗ ಮಾಡಿ. கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிட்டா கார்த்தி. சரிங்க சார். சிட்டி போலீஸ் எப்படியும் தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. என்ன சார்? இன்னைக்கு காலையில மெஜஸ்டிக் பஸ் டெர்மினஸ் பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவ தமிழ் பொண்ணு தானா? ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொன்னாங்க. வாங்க நாம போய் அது நீங்க சொன்ன பொண்ணான்னு பார்க்கலாம். சார், தமிழ் பொண்ணா? ஒருவேளை தீபாவா இருக்குமா சார்? கார்த்தி, இப்பவே நம்ம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். முதல்ல அங்க போய் அது தீபா தானு பாப்போம். அப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம். வாங்க போலாம்.
நட்சத்திரா, இந்த வார்டு பாய் கட்டப்பு எனக்கு பொருத்தமா இருக்கா? நெஜ வார்ட் பாய் மாதிரியே இருக்க. உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆ. இது பாய்சன் இன்ஜெக்ஷன். இததான் நீ அந்த தீபாக்கு போட போற. பாத்து இந்த வேலைய கேர்ஃபுல்லா செய்யணும், இல்லனா 2 பேரும் போலீஸ்ட மாட்டுவோம். கவலைப்படாத நட்சத்திரா, இவ்வளவு நாளா நமக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்த ஆட்டத்தை முடிச்சிடுற. நீ தைரியமா இரு, நான் வெற்றியோட திரும்பி வரேன். சரி குடு. யாராவது வர்றதுக்குள்ள போ, நான் வெளியே வெயிட் பண்றேன். சிஸ்டர், ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு இங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், இங்கதான் இருக்காங்க. இவங்களுக்கு தான் காலையில நீங்க பிளட் கொடுத்தீங்க. அப்போ நான் சர்ஜரிக்கு சைன் பண்ணது கூட அவங்களுக்கு தானா? ஆமா சார். இவ்வளவு பக்கத்துல தீபா இருந்தோம், அவங்கள பார்க்காம எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு இருந்தேனே. சரிங்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு ஐசியூல இருக்காங்க. இப்ப நல்லா இருக்காங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல சார், நல்லா இருக்காங்க. சரி, நான் உங்களை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம் சார். ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம் சார். ஓகே, தேங்க்யூங்க. ஏ தீபா, விதிய பாத்தியா? உன்னை யாராரோ கொலை பண்ண ட்ரை பண்ணியும் முடியாம கடைசியில என் கையால தான் சாகணும்னு எழுதிருக்கு பாரு. இந்த நிமிஷத்தோட உன் கதை முடிஞ்சு தெரியும். நல்ல வேலை நான் வந்தேன். டேய், என்னடா ஊசி போட பார்த்த? சொல்றா. டேய், என்ன மருந்து இது? ஏன்டா மறைக்கிறேன்? புறா. இது என்னன்னு பாருங்க டாக்டர். பாய்சன் இன்ஜெக்ஷன் சார். இத மட்டும் போட்டிருந்தா பேஷண்ட காப்பாத்திருக்கவே முடியாது. நல்ல வேலை நீங்க தடுத்துட்டீங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், தீபா கொலை செய்த வந்தியா? சொல்றா. எதுக்குடா கொல்ல பாக்க? சொல்றா. ஐயோ, கதிர் அடித்தாங்க, உண்மையை சொல்லிட போறான். கதிர், உண்மை மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ்டா. சொல்றா. கல்லூலி மங்க சொல்றானா பாரு. ஏமா, டியூட்டில இருந்த நீங்க எங்க போனீங்க?
நீங்க எல்லாம் யாரும் இல்லாததுனாலதான் இவன் உள்ள நுழைஞ்சிருக்கான். சாரி மேடம், நான் ரிப்போர்ட் ஒன்னு வாங்குறதுக்காக லேப் வரைக்கும் போயிருந்தேன். இன்னொரு நர்ஸ் ஏதோ அவசர வேலையை வெளியே போயிருந்தாங்க. சாரி மேடம், எங்க மிஸ்டேக் தான், மன்னிச்சிடுங்க மேடம். ஆமா, இப்படி சாரி கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க மேடம். இவன் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையே சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. என்னது போலீஸா? போலீஸ் வர வரைக்கும் இவனை பக்கத்துல இருக்க ரூம்ல அடைச்சு வைக்கலாம். இவனை இழுத்துட்டு வாங்க சார். போடா. சிஸ்டர், கயிறு எத்தனை இருக்கான்னு பாரு. அங்க இருக்கா பாரு. இந்தாங்க சார். உட்கார். அட உட்கார்றா. எது ஒண்ணு கொன்றுவேன். நாங்க நகை வாங்கலான்னு தான் 4-5 கடைக்கு போனோம். ஆனா அங்க எல்லாமே நீங்க வாங்கி வச்சிருக்கிற நகை டிசைனுங்க மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. அதனால நாங்க எதை வாங்குறது எதை வாங்க வேண்டாம்னு ஒண்ணுமே புரியல. சம்பந்தி, அதோட தவறி போய் நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த நகை மாதிரி வாங்கிட்டா அப்புறம் நட்சத்திரம் யூஸ் பண்ண முடியாம போயிடும் இல்லையா? அதனாலதான் நகையெல்லாம் வாங்காம வந்துட்டோம். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, எந்த நகையும் வாங்க வேண்டான்னு. நீங்க தான் கேக்கல. அப்படி இல்ல சம்பந்தி, நாங்க எங்க பொண்ணுக்கு முறையா எல்லாம் செஞ்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். அப்பதானே இங்க என் பொண்ணு வாழ போற வீட்டுல கௌரவமா இருக்க முடியும். சரிங்க, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, நீங்க வாங்கி வச்சிருக்கிறத எங்க கிட்ட காட்டினீங்கன்னா அதை இன்னொரு தடவை பாத்துட்டு போய் திரும்பவும் கடைக்கு போய் அதே மாதிரி நகையை வாங்காம இருக்கலாம்ல. கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம அந்த நகையெல்லாம் கொஞ்சம் காட்டலாம்ல. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு நகைய வாங்கணும்? வேண்டாம், விட்டுருங்க. நட்சத்திராவுக்கு தேவையான எல்லா நகைகளையும் நான் தான் வாங்கி வச்சிருக்கேன்ல. என்ன இந்த அம்மா நகையை காட்ட மாட்டாங்க போல இருக்கே. அப்ப நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிற டூப்ளிகேட் நகையெல்லாம் வேஸ்ட் தானா? இல்ல சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு விதவிதமா நகை செஞ்சு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதனால மறுக்காம கொஞ்சம் நகையை காட்டுங்க சம்பந்தி. சம்பந்தி, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. இனிமே நான் சொன்னா கேட்கவா போறீங்க? வாங்க வா. வாங்க வாங்க. நல்லா பாத்துக்கோங்க. அருமையா இருக்கு சம்பந்தி. வேற டிசைன் காமிக்கிறீங்களா? எதையாவது செஞ்சு இந்த அம்மா இங்க இருந்து வெளியில பண்றேன். முன்ன மாதிரி நம்மளுக்கு இருமல் வந்த மாதிரி நடிப்போம். அப்ப இந்த அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம நகையெல்லாம் மாத்திரலாம். சம்பந்தி, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இத கொண்டு வரேன். இந்தாங்க. என்ன அதே ஐடியா இப்ப ஒர்க் அவுட் ஆகலையே. சரி, வேற வழியில ஏதாவது பண்ணுவோம். பாத்துக்கோங்க. வேற காமிங்க. சம்பந்தி, உங்க பையனோட Dress ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு சம்பந்தி? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு கோட் சூட் தைக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல சம்பந்தி, அதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்ல சம்பந்தி, எங்க வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு நாங்க Dress எடுத்து கொடுப்போம். மறுக்காதீங்க சம்பந்தி, ப்ளீஸ். சரி, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. போயிட்டாங்க. சீக்கிரம் மாத்து.
சொல்லுங்க தம்பி, தீபா கிடைச்சிட்டாளா? நான் இங்க சாமி கிட்ட அவ சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். தீபா கிடைச்சிட்டாங்க நீ. நான் சாமி கிட்ட வேண்டினது வீண் போகல. இப்ப அவ எங்க இருக்கா? போன் அவகிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்சம் அவகிட்ட பேசணும். இல்ல அண்ணி, தீபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? என்ன தம்பி இவ்ளோ நடந்து போச்சா? தீபா இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டேன், கான்ஷியஸ் வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. தீபா ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம். ஏன் தான் அவளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. டாக்டர் என்ன சொல்றாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்றாங்களா? தெரியல நீ, அநேகமா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் 1 நாள் 2 நாள் இருக்கணும்னு சொன்னா கூட இருந்து பாத்துட்டே வாங்க. நானும் அதான் நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாலும் அவங்களை 1 நாள் ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியே செய்யுங்க தம்பி. தீபா கொஞ்சம் தேர்ன பிறகு இங்க கூட்டிட்டு வந்தா போதும், அதான் நல்லது. சரிங்க நீ, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. தலையில ஏதாவது பெயின் இருக்கா? ஆமா டாக்டர், லேசா பெயின் இருக்கு. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாயிடும். டாக்டர், தீபாக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? இவங்களுக்கு மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இன்னைக்கே வேணாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம், நோ ப்ராப்ளம். நான் எழுதி கொடுக்கிற மெடிசின்ஸ் மட்டும் 1 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணா போதும். ஓகே டாக்டர். இந்தாங்க, இதுல எழுதி இருக்கிற மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ டாக்டர். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் டாக்டர். நோ ப்ராப்ளம், டேக் கேர் கார்த்தி. ஓகே டாக்டர். தீபா, நம்ம இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிடலாம். நான் போய் ஹாஸ்பிட்டல் பில்லாம் செட்டில் பண்ணிட்டு மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, தீபாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீதான் துணையா இருக்க. அவளுக்கு ஆபரேஷன் நடந்து இப்ப அவன் நல்லா இருக்கிறதா கார்த்திக் தம்பி போன் பண்ணாரு. அவ சீக்கிரமே பூரண குணமாகி வீட்டுக்கு வரணும் தாயே. அவளுக்கு நீ கொடுத்த சோதனை எல்லாம் போதும். இனிமேலாவது அவ வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நல்லதாவே நடக்கணும். அதோட நான் கண்ட கனவையும் நீ நிறைவேற்றி வைக்கணும். கார்த்தியும் தீபாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அதை மட்டும் நிறைவேற்றி கொடு போதும். அப்புறம் நான் உன்னை பெருசா எதுக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன். தீபா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அது கார்த்திக் தம்பிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நல்லது. உன்னைதான் நம்பி இருக்கேன். எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருத்தாயே. சொல்லுங்க தம்பி. நானும் தீபா வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். அப்படியே தம்பி? ஆமா நீ, நீங்க வீட்டுக்கு பின்பக்கமா வந்து தீபா கூட்டு போயிருங்க. அதுக்கு அவசியமே இல்ல, நீங்க வீட்டு முன்வாசல் வழியாவே வரலாம். அத்தையும் ஐஸ்வர்யாவும் இப்பதான் கோயிலுக்கு போனாங்க. நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கேன். அதனால நீங்க சீக்கிரமா வாங்க, முன்வாசல் வழியாவே தீபாவை கூட்டிட்டு போலாம். சரிங்க நீ, சீக்கிரம் வந்துருங்க. நாங்க வந்துடுறோம். சரி தம்பி. வாங்க தீபா, வீட்டுல யாரும் இல்லையா? நம்ம இப்படியே போயிடலாம்.
அக்கா சாமி விளக்கு ஏத்தாம இருக்கு. தெரியல தீபா, நான் உள்ள வரக்கூடாது, அதனால நீயே விளக்கேத்துற. சரிக்கா. கார்த்தி தம்பி, அண்ணே இங்க வாங்கல. என்ன அண்ணே? நீங்களும் தீபா கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க தம்பி. ம். தீபா அம்மா, தீபா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ எப்ப இங்க வந்த? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. கார்த்திக் தம்பிதான் போன் பண்ணி வர சொன்னாரு. ஆமா தீபா, நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லல. கார்த்திக் தம்பி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. அந்த தோர பெங்களூர் வரைக்கும் துரத்திட்டு வந்து உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்திருக்கான்ல, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சரி விடுமா, அதான் எனக்கு எதுவும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? முடியல. உனக்கு இப்படி ஆபரேஷன் பண்ணி தலையில கட்டோட பாக்குறப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது கடவுள் அருளால நீ பொழைச்சு வந்துட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். கடவுளோட கார்த்திக் சாரும் இருந்ததுனால்தான் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வர முடிஞ்சதுமா. அவருக்கு தான் நம்ம காலம் முழுக்க நன்றி சொல்லணும். தீபா விடுங்க, வேற எதனா பேசுங்க. தம்பி, தீபா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கொண்டாந்து இவ்வளவு வீட்டுல விட்டீங்கன்னா என்ன, கல்யாண சடங்குலாம் நிறைய இருக்கு. இவ கழுத்துல தாலி ஏறினதா எனக்கு நிம்மதி தம்பி. அந்த துரதாம இன்னும் பிரச்சனையா இருக்கான். துரை மேல லீகலா ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு வந்து வீட்டுல விட்டுறேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. தீபா, வருத்தப்படாத தீபா, என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு. நான் உன்னை பெங்களூருக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. சாரி தீபா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இங்க இருந்தேன்னா நிறைய பிரச்சனை வரும் தான். நீங்க இந்த கார்த்திக் சாரோட பெங்களூருக்கு அனுப்பி வச்சீங்க. அங்க நடந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? என் தலையெழுத்து நான் அனுபவிச்சிட்டேன், அதுக்கு நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? இல்ல தீபா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்ப போய் ஆக்சிடென்ட் அது இது நடந்தது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு தீபா.
என்னாச்சு தீபா? ஏன் இப்படி அழற? என்னாச்சு? ஏன் அழற தீபா? சொல்லு தீபா, என்னாச்சு? சொல்லு தீபா, என்னாச்சு? தீபா சொல்லு தீபா. அக்கா, 2 நாளா என் மனசு போட்டு ஒரு விஷயம் அழுத்திக்கிட்டே இருக்கு. அத மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கவும் முடியல, வெளியில யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கியே செத்துருவன் போல இருக்குக்கா. ஏ தீபா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு தீபா. அக்கா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பதான் நான் சொல்லுவேன். என்ன நீ சத்தியம்லாம் கேக்குற? பெங்களூர்ல ஏதோ பெருசா நடந்திருக்கும் போல இருக்கு. என்னாச்சு தீபா? முதல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்கக்கா, அப்புறமா நான் சொல்றேன். சரி, சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப என்ன விஷயம் சொல்லு. என்ன தீபா, உன் கழுத்துல தாலி இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? யார் கட்டின தாலி இது? யாருமே கட்டல. அதுக்காக எத்தனை நாள் இத மறைக்க முடியும் சொல்லு? அத்தை கிட்ட சொன்னா அவங்க ஒரு வேளை உன்னை ஏத்துக்க கூட செய்யலாம்ல. அக்கா, இப்ப இத வெளிய சொன்னா யாராவது நம்புவாங்களா? முதல்ல கார்த்திக் சாரே நம்ப மாட்டாரு, அப்புறம் எப்படி அபிராமி அம்மா நம்புவாங்க? கார்த்திக் சார் கிட்ட சொன்னாலும் அவரே என்ன தப்பாதான் நினைப்பாரு. சரி, இப்ப இந்த தாலியை என்னதான் பண்ணலான் இருக்க? அதான்க்கா எனக்கு குழப்பமா இருக்கு. இத வச்சுக்கவும் முடியல, கழட்டி போடவும் முடியல. ரொம்ப அவஸ்தையா இருக்குக்கா. நீ கழட்ட முடியாம தடுமாறுறது கூட இந்த தாலி உன் கழுத்துல நிரந்தரமா இருக்கணும்னு அந்த கடவுள் நினைக்கிறார்னு தோணுது. காஞ்சிபுரத்துல பிறந்த நீ கார்த்திக் கூட ஒன்னா ஒரே ரூம்ல இருந்ததெல்லாம் பிளான் பண்ணியா நடந்துச்சு? அதுவா இயல்பா நடந்துச்சுல்ல? அதே மாதிரி கார்த்திக் கையால உன் கழுத்துக்கு தாலி வந்ததும் பிளான் பண்ணாம இயல்பாதான் நடந்துச்சு. அதை ஏத்துக்கிட்ட நீ இதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் விதி. இத யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி நீ இந்த வீட்டு மருமகதான், அதையும் யாராலையும் மாத்த முடியாது. சரிங்க தீபா, அந்த துரை விஷயமா நாளைக்கு காலையில சீக்கிரம் கொஞ்சம் வெளியே போகணும். தான் நான் தூங்க போறேன். குட் நைட். na na
என்னதான் மூத்த மருமகன்னு மீனாட்சி அக்கா இந்த வீட்ல இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு பொது அறிவுன்னு எதுவுமே இல்லக்கா. அது மட்டும் இல்ல, நிர்வாக திறமையும் இல்ல. ஆனா நீங்க அப்படி இல்ல, எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கீங்க. இந்த வீட்டை முழுசா ஆளக்கூடிய திறமை உங்களுக்கு மட்டும்தான்க்கா இருக்கு. நீங்க இந்த வீட்டோட ராணியா இருங்க. உங்களுக்கு சேவை செய்யற சேவகியா நான் உங்களுக்கு இருப்பேன்க்கா. எங்க அக்கா ராணியா இருந்தா எனக்கு தானே பெருமை. நான் என்னைக்கும் உங்களுக்கு சமமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன், உங்களுக்கு மேல இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சேவகிதான்க்கா. இந்த வீட்ல எது நடந்தாலும் முதல் மரியாதை பெறும் எல்லா தகுதிகளும் உங்களுக்கு தான்க்கா இருக்கு. உங்களுக்கு தான் கிடைக்கணும். நான் கிடைக்க வைப்பேன். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட நீங்க தான் என் கூட இருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன நல்வழிப்படுத்தணும்க்கா. கார்த்திக்கு தான் இந்த வீட்ல எல்லா மரியாதையும் இருக்கு. இந்த வீட்ல எதுனாலும் கார்த்தி பேரை தான் சொல்றாங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் என் அக்கா ஐஸ்வர்யா பேரை தான் சொல்லுவாங்க. நான் சொல்ல வைக்கிறேன்க்கா. என்னோட கல்யாணத்துக்கு இப்போ நான் வாங்கி கொடுத்த புடவையை தான் நீங்க கட்டிட்டு வரணும். என்னக்கா யோசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? என்ன தங்கச்சியா பார்க்கவே இல்லையா? இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்கு இந்த புடவைய கட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா, எனக்கு அது மட்டும் போதும்க்கா. அதுதான் என் ஆசையே. சரி, நான் கட்டிட்டு வரேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே அக்கா? பேசாம இந்த அரிசி டென்ல ஒளிச்சு வச்சிட வேண்டியதுதான்.